முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. என்னாச்சு, எதுக்காக நின்னுட்ட? இல்லப்பா அரவிந்த், இந்த வீட்டை நான் கடைசியா பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ வேற மாதிரி இருக்கா, அதான் பாக்குறேன். ஆமாத்த, நிறைய ஆல்ட்ரேட் பண்ணியாச்சு. பார்த்தாலே தெரியுதுப்பா. சரித்த, வா உள்ள போலாம். போலாம்ப்பா. நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேன்ல அரவிந்த்? என்னத்த பேசுற, நான் எப்படி உன்னை தப்பா நினைப்பேன்? இல்லையா அரவிந்த், இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அத்த, இப்ப நான் வரமாட்டேன்னு சொல்லலப்பா, ஆனா வரத்துக்கு விருப்பம் இல்லைன்னு தான் சொன்னேன். அத்த, இது ஒன்றும் அண்ணனுங்க 2 பேர் சேர்ந்து கட்டின வீடு இல்ல, இது கலியமூர்த்தி தாத்தா கட்டின வீடு. உன் அப்பா கட்டின வீடு தான் இது. இதுல உனக்கு முழு உரிமை இருக்கு. சோ நீ எந்த ஒரு தயக்கமே இல்லாம இந்த வீட்டுக்குள்ள போலாம். தெரியும்பா, இது என் அப்பா கட்டின வீடு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அரவிந்த், நீ என்ன சொல்ல வரங்கிறது எனக்கு நல்லாவே புரியுதத்த. உள்ள இருக்கவங்க யாரும் உன்னை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. உனக்கா பிடிச்சா யார்கிட்ட வேணாலும் நீ பேசு, பிடிக்கலையா நீ பாட்டுக்கு யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்புறம் யார் வீட்லயும் இருக்க மாதிரி கில்ட்டி ஃபீலிங்கோடலாம் அந்த வீட்டுல நீ இருக்கக்கூடாது. இது உன் அப்பா வீடு, அது மட்டும் மனசுல வச்சுக்கோ. சரியா? அட் த சேம் டைம் இனியா பிரீத்தி வினோ உங்க 3 பேருக்கும் இதுதான். நீங்க உங்க வீட்டுல எப்படி இருந்தீங்களோ அதே போலதான் இருக்கணும். இது ஒண்ணு யாரோட வீடோ கிடையாது, உங்க தாத்தா வீடு. சோ உள்ள இருக்கவங்கள பார்த்து பயப்படுறதோ இல்ல அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்கிற கவலையோ இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அதை விட்டுருங்க. இனியா பிரீத்தி வினோ உங்க 3 பேருக்கு இப்ப சொல்றேன், இந்த வாசப்படியை நீங்க மிதிக்கும் போது இது உங்க தாத்தா வீடு நினைச்சுட்டு தான் மிதிக்கணும். அட் த சேம் டைம் இந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க விருந்தாடி மாதிரிலாம் நடந்துக்க கூடாது. இந்த வீட்டுக்குள்ள இப்ப இருக்கிறவங்க எந்த அளவுக்கு உரிமை எடுத்திருக்காங்களோ அதே அளவுக்கு தான் நீங்களும் உரிமையோட இருக்கணும். உள்ள இருக்க எல்லாத்துலயும் உங்களுக்கும் சரிசமமான உரிமை இருக்கு. என்னம்மா, புரிஞ்சுதா? புரியுது மாமா. பிரீத்திமா, புரிஞ்சுதுல? புரியுது சார். சாரி, புரியுது மாமா. வினோ, கண்டிப்பா மாமா, நீங்க சொன்ன மாதிரி தான் நான் இருப்பேன். வெரி குட் ராமா, நீ தான் ரொம்ப போல்டா இருக்க. நான் எப்போதுமே போல்டா தான் மாமா இருப்பேன். இவளுக்கு 2 பேர் தான் பயந்தே சாகுவாளுங்க. வினோ சும்மா இருடி. பார்த்தாலே தெரியுது. இதுக்கப்புறமாவது உன் தைரியத்தை உங்க அக்காங்களுக்கு சொல்லிக் கொடு. ஐயோ மாமா, நானே எத்தனை தடவை தான் கிளாஸ் எடுக்கிறது, புரிஞ்சுக்கவே மாட்டாளுங்க. என்னம்மா, புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? டீச்சர் மாவும் பாவம் எத்தனை தடவை தான் சொல்லி தருவாங்க. வினோ, இதுக்கப்புறம் புரிஞ்சுப்பாங்க, சொல்லிக் கொடு. சரி மாமா. சரி வாங்க உள்ள போலாம். போலாம் மாமா. ஜெயா, வாங்க ஜெயா. நீ நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ என்ன நாத்தனாரே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் நாத்தனாரே. சரி, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நில்லுங்க, ஆரத்தி எடுத்துடலாம். ஐயோ அண்ணி, இதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் வேணாம். நீ என்ன ஜெயா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வர போறீங்க, ஒரு ஆரத்தி கூட எடுக்கலன்னா எப்படி? இல்ல நீ பரவாயில்ல, இருக்கட்டும், இதெல்லாம் வேணாம். அம்மா, அதான் அத்தை வேணான்னு சொல்றாங்கல்ல, வேணா விடுங்க. நீ சும்மா இருடா, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஜெயா, நீ அப்படியே பொண்ணுங்க கூட எல்லாம் சேர்ந்து நில்லு, நான் ஆரத்தி எடுத்துறேன். அண்ணி, ஜெயா, நான் தான் சொல்றேன்ல, நீ அப்படியே பொண்ணுங்க கூட சேர்ந்து நில்லு. சரி அண்ணி. இப்ப வாங்கம்மா, உள்ள போலாம். ஏன் பிரீத்தி, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? ஓவரா இருக்க மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. ஆனா என்ன பண்றது? இதே வாயால தான் அன்னைக்கு அவங்க பசங்களை விட்டு போக சொன்னாங்க, இப்போ இதே வாயால தான் நம்மள இந்த வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. பாத்தியா காலம் எப்படிலாம் மாறுதுன்னு? ஆமா வினோ, நீ சொல்றது கரெக்ட் தான். காலம் எப்படி மாறுன்னு சொல்லவே முடியாது. என்ன நாத்தனாரே பாத்துட்டு நிக்கிறீங்க, உள்ள வாங்க. அம்மாடி வாங்கம்மா, உள்ள வாங்க. வரோம். என்னம்மா, உங்க அம்மா எங்களை எல்லாம் அத்தனை கூப்பிட கூட சொல்லி அழைச்சிட்டு வந்தாங்களா என்ன? பிரீத்தி, பாத்தியா காலம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு? அன்னைக்கு நான் சொன்ன ஆன்ட்டிங்கிற ஒரு வார்த்தையால் தான் அவ்வளோ பெரிய சண்டை வந்துச்சு. இன்னைக்கு அவங்க வாயாலேயே என்ன அத்தன்னு கூப்பிட சொல்றாங்க. பாத்துட்டு தான் இருக்கேன். என்னம்மா 3 பேர் அமைதியாவே இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, ஒரு தடவை தெரியாத ஒருத்தவங்கள ஆன்ட்டின்னு சொல்லி கூப்பிட்டோம், அதனால ஒரு பெரிய பிரச்சனையே ஆனிச்சு. அதான் நீங்க இப்ப அத்தன்னு சொல்லி கூப்பிட சொன்னீங்களா, நீங்க வேற எங்களுக்கு யாருன்னு தெரியாது. சோ அதான் யோசிச்சுட்டு இருந்தோம், கூப்பிடலாமா வேணாமான்னு. என்னாச்சு, நீங்க ஏன் திடீர்னு அமைதியாயிட்டீங்க? ஒன்னும் இல்லம்மா, யாரோ ஒருத்தவங்களை ஆன்ட்டின்னு கூப்பிட்டா தான் பிரச்சனை. நாங்க 2 பேருமே உங்க தாய் மாமாவோட ஒய்ஃப், அதனால நீங்க 3 பேருமே எங்களை தாராளமா அத்தன்னு கூப்பிடலாம். அம்மா, 3 பேரும் அத்தன்னு சொல்லி கூப்பிடுங்க மக்களே. சரிம்மா. உள்ள வாங்க ஜெயா, வாங்கம்மா. அரவிந்த் மாமா, ஒரு நிமிஷம். சொல்லுமா. அது வந்து மாமா. சொல்லுமா, எது வந்தாலும் தயங்காம சொல்லு, என்ன விஷயம்? அது வந்து மாமா, இந்த வீட்டில் உள்ளவங்க யாரும் எங்க அம்மாவை கஷ்டப்படுத்திட மாட்டாங்கல்ல. இங்க பாருங்க, இதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. நான் இருக்கிற வரைக்கும் அத்தை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சோ நீங்க எதையும் நினைச்சு ஒரி பண்ணிட்டு இருக்காதீங்க. அதான் நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். சரி மாமா. சரி வாங்க உள்ள போலாம். மாமா, லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஆள் வருவாங்க, நீங்க வாங்க. இல்ல மாமா, பரவாயில்ல, இருக்கட்டும், நாங்களே எடுத்துட்டு வரோம். நான் தான் சொல்றேன் இல்லம்மா, அதெல்லாம் ஆளுங்க எடுத்து வச்சுப்பாங்க, நீங்க வாங்க. சரி மாமா. இனியா பிரீத்தி வினோ, இதான் நம்ம வீடு. தெரியும் மாமா, இதுக்கு முன்னாடி நாங்க வந்திருக்கோம். வந்திருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? ஒரு 3 days முன்னாடி தான் வந்தோம். அப்படியா? நிஜமாவே வந்தீங்களா என்ன? நானும் உங்களை பார்க்கவே இல்லை. ஆமா மாமா, நிஜமாவே வந்தோம். பவி அக்கா தான் கூப்பிட்டுருந்தாங்க. அவளை இதுக்கு முன்னாடியே தெரியுமா உங்களுக்கு? தெரியும் மாமா. நாங்க உங்க என்கேஜ்மெண்ட்க்கு வந்திருந்தோம்ல, அப்ப பவி அக்கா எங்க கிட்ட எல்லாம் ரொம்ப சூப்பரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போனா அந்த என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறமா எங்க கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. கூட பிறந்த தங்கச்சிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவாங்க. ஆமா மாமா, எங்களுக்கு பவி அக்காவை அவ்வளோ பிடிக்கும். ஆனா மாமா, நீங்க தான் ரொம்ப லக்கி. பவி அக்கா மாதிரி ஒரு ஆள்லாம் உங்களுக்கு ஒய்ஃபா கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்.
ஊருக்கே அவன் நல்லவ, ஆனா அவளோட சுயரூபம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். துரோகி. மாமா என்னாச்சு, என்ன அமைதியாவே இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. சரி, உங்கள் 3 பேருக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா மாடியில் ஏறி போனீங்கன்னா ரைட் சைடில் 3 ரூம் இருக்கும். அந்த 3 ரூமில் ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்துக்கோங்க, சரியா? ஐயோ மாமா, எங்களுக்கு 3 ரூம்லாம் வேண்டாம், எங்களுக்கு ஒரு ரூம் போதும். பிகாஸ் நாங்கள் 3 பேருமே ஒன்றா தான் இருப்போம். ஸோ ஒரு ரூம் போதும். ஓ, அப்போ 3 பேருக்குமே தனியாக தூங்கி பழக்கம் இல்லை, அப்படி தானே? ஆமாம் மாமா, நாங்கள் தனியாக தூங்கினதே இல்லை. மாமா நானா தனியா தூங்குவேன், இவளுக்கு தான் பயந்தா கொள்ளிங்க. 2 பேரும் ஆள் இல்லைன்னா தூங்கவே மாட்டாளுங்க. ஓ அப்படியா, சரி வினோ, அப்போ நீ தனியாக ஒரு ரூம் எடுத்துக்கோ. இவங்க 2 பேருக்கு நான் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறேன். இல்ல இல்ல மாமா, நான் தனியாலாம் இல்ல, நானும் இனியா பிரீத்தி கூடயே இருக்கேன். இப்போ தானடா சொன்னேன் நீ ரொம்ப தைரியமான ஆள்னு. தைரியமான ஆள் தான் மாமா, ஆனா எங்க அக்கா வீட்டுக்குலாம் இருக்க மாட்டேன். ஓ சரிம்மா, சரி அந்த ரூம்லாம் போக வேண்டாம், நான் வேற ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேன், சரியா? சரி மாமா. ஸ்னேகா, ஸ்னேகா. சொல்லுங்க மாமா. இவளுகளா? அரவிந்த் மாமா, இவளுகளெல்லாம் எதுக்காக வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏய் இரு, இவளுகளா? அப்போ இவங்களெல்லாம் உனக்கு முன்னாடி தெரியுமா என்ன? நல்லா தெரியுமே, இந்த பக்கர் கேர்ள்ஸ் தெரியாம இருக்குமா? அகில் மாமா, பிரசாந்த் மாமா, கார்த்திக் மாமா, இவங்களெல்லாம் வளைச்சு போட்டு வச்சிருக்கல இவளுங்க தானே? ஏய் வார்த்தை அளந்து பேசு. யாரை பத்தி என்ன சொல்லிட்டு இருக்கா? ஐயோ மாமா, நான் உண்மையை தான் சொல்றேன். இவளுக்கு 3 பேருமே சரியான கைக்காரிங்க மாமா, நல்ல பணக்கார வீட்டு மாப்பிளையா தான் பார்த்து கைக்குள்ள போட்டு வச்சுப்பாளுங்க. ஓ, உங்களுக்கு அந்த 3 பேர் பார்த்தாதானே நீங்க அரவிந்த் மாமாவே மடக்கிட்டீங்களாடி? ஏய் ஸ்டாப் இட் ஸ்னேகா, என்ன விட்டா ரொம்ப பேசிட்டு போற? இவங்க 3 பேரையும் அத்தை பொண்ணுங்க. எது அத்தை பொண்ணா? இந்த 3 பக்கர் கேர்ள்ஸும் உங்களுக்கு அத்தை பொண்ணா? சரி, அவங்க 3 பேரும் அத்தை பொண்ணா, அப்ப நான் யார் மாமா? ஏய் இங்க பாரு, உன்னை விட இந்த வீட்ல இவங்க 3 பேருக்கு தான் உரிமை அதிகம். அதர்வைஸ் இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னொரு தடவை இவங்க 3 பேர்கிட்ட நீ இப்படி பேசணும்னு நினைச்சா பேசுறதுக்கு வாய் இருக்காது. ஒழுங்கா இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு இருக்கணும், புரிஞ்சுதா? மாமா இப்பதான் சொன்ன, சத்தமா பேசாத. மாமா, அவளுக்கு எந்த வகையில உங்களுக்கு அத்தை பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எந்த வகையில அத்தை பொண்ணுன்னு உங்க அம்மா கிட்ட போய் கேளு. மாமா, அது எப்படி எங்க அம்மாவுக்கு தெரியும்? அது இவளுக்கு பத்திலாம் எங்க அம்மா தெரிஞ்சு வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. தென் லிசன், இப்போ நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டேன்னா, இப்போ நீ ஸ்டே பண்ணிருக்க ரூம்ல இருந்து உன்னோட திங்ஸ் எல்லாம் வேற ரூமுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ரூமோட கீ எடுத்துட்டு வா. எது? என்னோட திங்ஸ்லாம் வேற ரூமுக்கு சேஞ்ச் பண்ணுமா? எதுக்காக சேஞ்ச் பண்ணும்? அது இல்லாம ரூமோட கீ ஏன் கேக்குறீங்க? ரூமோட கீ எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வா, அதை விட்டுட்டு அனாவசியமா கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காத. எதுக்கு மாமா? ரீசனே இல்லாம என்னோட ரூம் கீ கேட்டா நான் எப்படி தருவேன்? ஏய் மாமா என்ன விட்டா ரொம்ப பேசிட்டு போயிட்டு இருக்கா? இங்க பாரு, நான் திரும்ப திரும்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஒரு தடவை சொன்னா கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு எழுத்து பேசுறது, அனாவசியமா கொஸ்டின் கேட்கறது, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் ஒன்னும் உங்க அண்ணன் ஜெகன் கிடையாது. இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தான்னு வை, ஓங்கி ஒன்னு இழுத்தாலும் இழுத்துருவேன். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அது மாதிரி நடந்துக்கோ, புரிஞ்சுதா? போய் ரூம் கீ எடுத்துருவா. ஏய் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், பதில் பேசாம நிக்கிற, புரியுதா இல்லையா? புரியுது மாமா, புரியுது. ஓ போய் கீ எடுத்துருவா. மாமா, இப்ப நான் எந்த ரூமுக்கு போறது? அதான் ரைட் சைடுல 3 ரூம் ஃப்ரீயா தானே இருக்கு, அதுல ஒரு ரூம் எடுத்துக்கோ. மாமா, அதெல்லாம் ரொம்ப சின்ன ரூம். ஒரு ஆளுக்கு அந்த ரூம் போதும். மாமா, நான் சின்ன ரூம்ல எல்லாம் இருந்தது இல்ல மாமா. ஏய் இப்பதானே சொன்னேன் எழுத்து பேசாதானே. மாமா, நான் எய்த்து பேசல. ஸ்டாப் இட் ஸ்னேகா, நான் சொன்னதை மட்டும் செய். உனக்கு எதுக்கு பெரிய ரூம்? முக்காவாசி நேரம் உங்க அம்மா ரூம்ல தான் இருக்க. நைட்டு தூங்கறதுக்கு மட்டும் தான் அந்த ரூம் யூஸ் பண்ற, அதுக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய ரூம்? மாமா, என்னோட திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நிறைய திங்ஸ் இருந்துச்சுன்னா பாதி திங்ஸ் கொண்டு போய் உன் தங்கச்சி ரூம்ல வச்சுக்கோ. இன்னும் 10 நிமிஷத்துல அந்த ரூமோட கீ என் கைக்கு வந்திருக்கணும். போ சீக்கிரமா உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணு. சே, அவளுக்காக என்ன ரூம் சேஞ்ச் பண்ண சொல்றாங்க? எங்க கடந்து வந்தாலும் தெரியல. குடும்பத்தையே ஒட்டுமொத்தமா மயக்கி வச்சிருக்காங்க. மாத்திரேன், எல்லாத்தையும் மாத்திரேன். நாங்க சொல்றதை மட்டும் கேட்கற மாதிரி நான் பண்றேன். இருங்கடி, உங்களை வச்சுக்கிறேன். மாமா எதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க? நானாலாம் கோவப்படலாமா? அவதான் என்ன கோவப்பட வைக்கிறா. நீயும் பார்த்துட்டு தானே இருந்த. நானும் எத்தனை தடவை தான் சொல்றது? கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி தான் பொறுமையா சொன்னேன், ஆனா எழுத்து பேசிட்டு இருந்தா, அதுக்கு தான் கோவப்பட்டேன். கரெக்ட் மாமா, நீங்க கோவப்பட்டதுல தப்பே கிடையாது. வினோ அமைதியா இரு. என்னடி இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? வினோ அவங்களாம் அப்போலேருந்து இந்த வீட்டில் இருக்காங்க. இப்போ வந்து நமக்காக அவங்க ரூமை சேஞ்ச் பண்ணி கொடுனா எப்படி கொடுப்பாங்க? இது என்ன கேள்வினியா? ஒரு ஆளுக்கு அவ்வளவு பெரிய ரூம் தேவையா? ஒரு ஆள் தானே இருக்க போறா, அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ரூம்ல இருக்க வேண்டியதானே? ஆனா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உனக்கு கொழுப்பு ஓவர் ஆயிடுச்சு. கொழுப்பெல்லாம் ஓவர் ஆகல, நான் நியாயத்தை தான் பேசுறேன். அது மட்டும் இல்லையா, அவளை மாதிரி திமிர் எடுத்தவர்களுக்குலாம் அப்படிதான் வாங்கி கட்டிக்கணும். மாமா கரெக்டா தான் பேசியிருக்காரு. சும்மாவே ஆட்டமா ஆடுவ, இல்ல சப்போர்ட்டுக்கு வேற ஆள் கிடைச்சிருச்சா அவ்வளவுதான், உன கையிலே பிடிக்க முடியாது. பாத்துட்டே இரு. இதுக்கு முன்னாடி நடந்ததுக்குலாம் நான் அமைதியா இருந்தேன், ஆனா இதுக்கப்புறம் அமைதியா இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் அவ வாழ நம்ம கிட்ட ஆடணும்னு நினைச்சா கண்டிப்பா ஒட்ட நறுக்கி விட்டுருவேன். வாயாடி, கொஞ்சமாவது வாய வச்சுட்டு சும்மா இரு. இங்க யாருக்கிட்டயாவது ஏதாவது பேசி சண்டை வளர்த்துறாத வினோ. நான்லாம் யார்கிட்டயும் போய் பேச மாட்டேன், ஆனா என்ன தேடி சண்டை வந்துச்சா கண்டிப்பா விட மாட்டேன். கடவுளே, உன்னெல்லாம் வச்சுட்டு எப்படிதான் மேய்க்க போறோம்னோ தெரியல. இனியாமா சொல்லுங்க மாமா. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கம்மா, சாவி வந்தது அந்த ரூமுக்கு போயிடலாம், சரியா? பிரச்சனை இல்லை மாமா. அப்புறம் அம்மாவுக்கு ரூம்? அத்தைக்கு தனி ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேம்மா. இன்ன நேரம் அத்தை ரூமுக்கே போயிருப்பாங்க. ஓ சரி மாமா. ஹே மை டியர் சிஸ்டர்ஸ், எப்போ வந்தீங்க? இப்பதான் ஐஷு வந்தோம். ஹாய் மாம்ஸ். ஹாய் ஐஷு, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாம்ஸ். அம்மா இனியா கப்ரிஜி அக்கா, நீங்களா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தான் ஐஷு வந்தோம். வினோ சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா மேடம்? சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டல? நல்லா தான் சாப்பிட்டேன். இங்க பாரு வினோ, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ வேற, ஆனா இப்போ நீ ஐஷுவோட தங்கச்சி. சோ இதுக்கப்புறம் உனக்கு எது தேவைனாலும் இந்த அக்கா கிட்ட தான் கேட்கணும், சரியா? கேட்டுட்டா போச்சு. என்ன ஐஷு, அதுக்குள்ளே இனியா பிரீத்தி வினோ கிட்ட எல்லாம் நல்லாவே கனெக்ட் ஆயிட்டு போல. ஆமா மாம்ஸ், உங்களோட எங்கேஜ்மெண்ட்லயே உங்க 3 பேரையும் நான் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டேன். சோ அப்போலேருந்தே இவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான். இப்போ சிஸ்டர்ஸும் ஆயிட்டாங்களா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பரவாயில்ல ஐஷு, இந்த வீட்ல இருந்து நீயாவது உங்க 3 பேர்ட்டையும் நல்லா பழகிருக்கே.
நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் இந்த வீட்ல இருக்கவங்களாம் உங்ககிட்ட பழகுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோ மாம்ஸ், அதெல்லாம் நினைச்சு நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன், பவியக்கா இருக்கா, அப்புறம் என்ன? அதான் கம்பெனிக்கு நீ இருக்கல, சோ அதை பத்தி கவலை எனக்கு வேண்டாம். சரி மாம்ஸ், வீட்டுக்கு வந்தவங்களே ஹால்ல நிக்க வச்சிருக்கீங்க, ரூம்க்கு போக சொல்லுங்க. இனியாக்கா, பிரீத்தியாக்கா, வீணோ 3 பேர் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. நம்ம எங்கயாவது வெளில போயிட்டு வரலாம். இதோ இப்போ ரூம்க்கு வந்துரும், வந்தோடனே போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துருவாங்க. என்ன மாம்ஸ், எல்லா ரூமோட கீயும் உங்ககிட்ட தானே இருக்கும்? ஆமாமா, எல்லா ரூமோட கீயும் என்கிட்ட தான் இருக்கு. அப்புறம் என்ன, ரூம் கீ கொடுங்க. இப்போ இவங்க 3 பேருக்கும் அரேஞ்ச் பண்ணிருக்க ரூம் ஸ்னேகா ஸ்டே பண்ணிருக்கால அந்த ரூம் தான். ஏன் மாமா, நம்ம வீட்ல வேற ஏதோ ரூம் அவைலபிளா இல்லையாண்ணா? இல்லம்மா, ரூம் இருக்கு, ஆனா எல்லாமே சின்ன சின்ன ரூமா இருக்கு. இனியா, பிரீத்தி, வீணோ 3 பேரும் ஒரே ரூம்ல இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. அதான் நம்ம வீட்லயே ஸ்னேகா இருக்க ரூம் தான் ரொம்ப பெரிய ரூம். ஓ, அப்ப அக்கா தங்கச்சி 3 பேர் பிரியவே மாட்டீங்க, அப்படிதானே? ஆமா ஐஷு, நாங்க எப்போதுமே பிரிஞ்சே இருக்க மாட்டோம். பார்த்தாலே தெரியுது. இந்தாங்க மாமா. ஏய் ஸ்னேகா, ஹாய். நான் இருக்கிற கடப்புக்கு இப்ப ஹாய் ஒண்ணுதான் கேடு. வந்துட்டா ஹாய் ஓயின்ட்டு. ஏய் ஸ்னேகா. என்ன மாம்ஸ், ஸ்னேகா மூஞ்சி பார்த்தா கொலகான்ல இருப்பா போல. அவ எப்படியா இருந்துட்டு போறா, அவளை எல்லாம் கண்டுக்காத. சரி சரி மாம்ஸ், ஆனா அவ மூஞ்சி பார்க்கவே காமெடியா இருக்கு. ஆனா ஐஷு, நீயும் வினோவும் ஒரே கேரக்டர். அவளும் அப்படிதான் மனசுல பட்டதா டக்கு டக்குன்னு பேசுறா. ஏன் தங்கச்சில அப்படிதான் பேசுவா? நல்ல அக்கா தங்கச்சி பாண்டிங் தான். சரிடாமா, நீங்க 3 பேரும் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழே இறங்கி வாங்க, சரியா? சரி மாமா. வீட்ல இருக்க போறது இல்லடாமா, வெளியில போறோம். சோ வெளியில போற மாதிரி ட்ரெஸ் போட்டு வாங்க, சரியா? வெளியிலயா? ஆமா. ஆனா எதுக்கு மாமா வெளியில எல்லாம்? சும்மா தாண்டாமா, நான் கூப்பிட்டா வர மாட்டீங்களா என்ன? சேச்சா, அப்படிலாம் இல்ல மாமா, வரோம். சரி போங்க, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. ஓகே மாமா. என்ன ஐஷுமா, எங்க கிளம்பி இருக்க மாதிரி இருக்கு, எங்கேயாவது போறியா என்ன? சாச்சா இல்ல மாமா, நீங்க தான் அன்னைக்கு சொன்னீங்கல்ல ராணி அம்மா, இனியா, பிரீத்தி எல்லாரும் இன்னைக்கு தான் கூட்டு வரீங்கன்னு. அதான் எப்படி இன்னைக்கு வெளியில கூட்டிட்டு போவீங்கன்னு எனக்கே தெரியும், அதான் கிளம்பியிருக்கேன். நல்லா உஷார் தான் நீ. ஆமா, உங்க கூடவே உங்க 3 தம்பிங்க இருப்பாங்களே, எங்க அவங்க? காரை பார்க் பண்ணிட்டு 10 நிமிஷத்துல வரேன் நானுங்க. ஆனா இன்னும் ஆளை காணும். அரவிந்தண்ணா, ஏண்டா காரை பார்க் பண்ணிட்டு இப்ப வரேன், நீங்க எவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? மாம்ஸ், உங்களுக்குலாம் ஆயுஸ் 100 தெரியுமா? இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். எங்களை பத்தியா? ஆமா மாம்ஸ். என்ன பேசிட்டு இருந்தீங்க? அப்படி ஒன்றும் பெருசா பேசல. எங்க உங்க கூட சுத்திட்டு இருப்பாங்களே உங்க 3 தம்பிங்க, எங்கன்னு கேட்டேன். சுத்திட்டு இருக்கமா? ஆமா, சுத்திட்டு தானே இருக்கீங்க. அதான் பேசு, உனக்கு வாய் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. டேய், அவளை சொல்றதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அண்ணா, ஒரு கால் வந்துருச்சுண்ணா, அதான் பேசிட்டு இருந்தோம். எப்படா 3 பேருக்கு ஒரே நேரத்தில் கால் வந்துச்சா என்ன? இல்லண்ணா, எனக்கு தான் கால் வந்துச்சு. இவனுங்க 2 பேரும் எனக்கு கம்பெனிக்காக நின்னானுங்க. நீங்க சொல்றதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குடா. கால் பேசுறவனுக்கு கம்பெனி கால். அது எப்படா, எங்க போனாலும் 3 பேரும் ஒன்னாவே போறீங்க, ஒன்னாவே வரீங்க. தப்பு பண்ணாலும் 3 பேரும் ஒன்னாவே சேர்ந்து தப்பு பண்றீங்க. அண்ணா, தப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம்னா. தெரியும் அகில், உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என் தம்பிங்க என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டானுங்க. டே அகில், நம்ம அண்ணெல்லாம் நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரா. நம்ம மட்டும் இனியா, பிரீத்தி, வினோ லவ் பண்றோம்னு தெரிஞ்சிச்சுன்னு வை, அவ்வளவுதான். டேய் சும்மா இருடா, நீயே பேசி காட்டி கொடுத்துறாத. சரிடா, வாங்க உட்காந்து பேசலாம். ஆமாண்ணே, எங்க இனியா, பிரீத்தி, வினோல காணும்? எல்லாரும் ரூமுக்கு போயிருக்காங்கடா ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு. ஓ சரி, வாங்க நான் உட்காருங்க. அண்ணன்லாம் இருக்கும்போதே என்ன சைட் அடிக்கிறீங்களா? யாரு? நான் உன்ன சைட் அடிக்கிறேன்? ஆமா, பாருங்க உங்க அண்ணன்லாம் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? அவனுங்களாம் என்ன கண்டுக்க மாட்டானுங்க. அதான் கம்பெனிக்கு நீ நிக்கிறல, அதான் உங்ககிட்ட பேசலான்னு பார்த்தேன். ஆனா நீ என்னன்னா என்ன ரொம்ப ஓட்டிட்டு இருக்க. சாச்சா, ஓட்டலாம் இல்ல மாமா, நான் உண்மையை தான் சொன்னேன். எது, நான் உன்ன சைட் அடிக்கிறேங்கிறதா? ஆமா, நீங்க எப்போதுமே என்ன சைட் அடிச்சுட்டே தான் இருக்கீங்க. நான் எப்பெல்லாம் உங்களை பாக்குறேனோ அப்பெல்லாம் நீங்க என்ன பார்த்துட்டே தான் இருக்கீங்க. ஏண்டி, நீ என்ன பாக்குறனால தானே நான் உன்ன பாக்குறேன். நீ எதுக்கு என்ன பாக்குற? அப்போ நீ தானே என்ன சைட் அடிக்கிற? ஆமா, இவர் பெரிய ஆணழகன் பாரு, இவர் சைட் அடிக்கிறாங்க. நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் ஒரு ஆணழகன் தான். நீங்களே தான் சொல்லிக்கணும் அத. அண்ணா, அத்தைக்கு ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? டே, அதெல்லாம் நான் எப்போ அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ போய் அத்தை ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிண்ணா, அத்தைக்கு எல்லாமே செட் ஆயிடும்ல? கண்டிப்பா எல்லாமே செட் ஆயிடும். சரிண்ணா, அப்புறம் இனியா, பிரீத்தி, வினோவுக்கு அவங்களுக்கு ரூம்ல அரேஞ்ச் பண்ணியாச்சுடா. சரிண்ணா. ஆமா, நானும் அப்பலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். உங்க 2 பேரும் மூஞ்சுமே சரியில்லை, என்னாச்சு? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. டே அகில், அண்ணா கண்டுபிடிக்க போறாரு பாரு. அமைதியா இருறா. என்னடா பிரசாந்த், ஒண்ணும் இல்லையா? இல்லண்ணா, ஒண்ணும் இல்லண்ணா. உங்க வாய் தாண்டா ஒண்ணு இல்லைன்னு போய் சொல்லிட்டு இருக்கு. ஆனா உங்க மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்லண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி ஏதாவது இருந்தா உங்ககிட்ட சொல்லாமல இருப்போம். எனக்கு தெரியும்டா, கண்டிப்பா என்கிட்ட எதுவும் இருந்தாலும் சொல்லாம இருக்க மாட்டீங்க. இருந்தாலும் உங்க மூஞ்சி சரியில்லையடா. அது எப்படி சரி இருக்கும்? இனியா, பிரீத்தி எல்லாம் சரியா பேசினா தானே சரியா இருக்கும். டே அமைதியோ இருறா. என்னடா அகில், பிரசாந்த் உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைண்ணா, கம்பெனியில் ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க், அதான் ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துச்சு. ஓ, அந்த டென்ஷன் தானா? சரி, வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா இல்லையா? முடிஞ்சிருச்சுண்ணா. டே அநியாயம் பண்றடா அகில், அரவிந்த் அண்ணா கிட்டே போய் சொல்ற. டே, அவர் டைவர்ட் பண்ணா ஏதாவது பண்ணி தான் ஆகணும். சரிடா, ஃப்ரீயா இரு, கண்டிப்பா இனியா பேசுவாங்க. இதை நீ சொல்றியாடா? நீயே பிரீத்தி பேசலாம் தானே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா? அதெல்லாம் பேசிடுவாடா. இப்படியே சொல்லி உன் மனசை நீயே தேத்திக்கோ. சரி மாம்ஸ், நீங்க என்ன பேசிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்துறேன். பாரா, அவ்வளவு நல்ல பிள்ளை ஆயிட்டியா நீ? ஆமா மாம்ஸ், நான் அப்போல நல்ல பொண்ணு தான். என்ன ஒண்ணு, நல்ல பொண்ணுங்கிறத வெளில காட்டாம இருந்தேன். அதான் இப்போ உங்களுக்கு புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. சரி நீங்க பேசிட்டு இருங்க. நீங்க வேற வெளியில போயிட்டு வந்திருக்கீங்களா? ரொம்ப களைப்பா இருப்பீங்க. நான் போய் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. ஆனா இன்னைக்கு ரொம்ப பலத்த கவனிப்பா இருக்கு, ஏன்னு தெரியல. சும்மா இருங்க மாமா, உங்களுக்காக தானே ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேங்கிற. என்னையே கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா? சரிம்மா, கலாய்க்கலாம் இல்ல, நீ போய் எடுத்துட்டு வா போ. சரி ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். அம்மா. ஏன்டி இப்படி கத்துற? அம்மா, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சு? அம்மா, அந்த அரவிந்த் இருக்கால, அந்த 3 பெக்கர் கச கூட்டிட்டு வந்து அத்தை பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா, அவன் கரெக்டா தானே சொல்றான். எது கரெக்டா சொல்றானா? எனக்கு புரியல. அவளுக்கு 3 பேரும் அவனுக்கு அத்தை பொண்ணு தான். அம்மா, என்னை கட்டு பேத்தி பார்க்காதீங்க, நானே சரியான டென்ஷன்ல இருக்கேன். நீ எவ்வளவு டென்ஷன் ஆனாலும் இதுதான் உண்மை. வாட்? ஆமாடி, அவளுக்கு 3 பேரோட அம்மாக்காரி என்னோட அக்கா தான். எது, அந்த 3 பிச்சைக்காரங்களோட அம்மா உங்க அக்காவா? ஆமா. வாட் தி ஹெல் மா, விளையாண்டுட்டு இருக்கீங்களா? நான் நிஜமா தாண்டி சொல்றேன்.
அம்மா எனக்கு ஒண்ணு புரியல, நீங்க உங்க அக்கா தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க, திடீர்னு இவ்வளவுகளோட அம்மா தான் உங்க அக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, தொலைஞ்சுதான் போயிருந்தா, இப்ப திடீர்னு கிடைச்சிட்டா. என்னம்மா என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப அவளுக்கெல்லாம் வந்து இந்த வீட்டுல உள்ளவங்கள்ட்ட உறவு கொண்டாடினா இந்த சொத்துல இருந்து ஒரு செங்கல் கூட நமக்கு கிடைக்காது. எனக்கு எல்லாம் தெரியும் ஸ்னேகா. தெரிஞ்சுட்டு தான் அமைதியாவே இருக்கீங்களா? இருடி, இப்பதானே ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு. பொறுமையா பொறுத்து இருந்து பாப்போம் என்னதான் பண்றாளுன்னு. நீங்க வேணா பொறுத்து இருந்து பாத்துட்டு இருங்க. எனக்கெல்லாம் அவளுகளை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. ஸ்னேகா, நான் சொல்ற வரைக்கும் நீ எதுவுமே பண்ணக்கூடாது. அம்மா நான் இப்ப இருக்கிற கோவத்துக்கு அவளுக்கு அடிச்சே கொன்னாலும் கொண்டுடுவேன். நான் தான் சொல்றேன்ல ஸ்னேகா, கொஞ்ச நேரம் கூலாரு. எல்லாத்தையும் அம்மா பாத்துக்கிறேன். இப்படியே அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்லி தான் எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருக்கீங்க. இப்பயே நான் சும்மா இருந்தேன்னு வைங்க, கண்டிப்பா இந்த சொத்து நமக்கு இல்லாம போயிடும். ஸ்னேகா, நான் தான் சொல்றேன்ல, கொஞ்ச நேரம் அமைதியாரு. என் அக்காவை எப்படி மடக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு ஸ்னேகா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. என் அக்கா இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா. இதுக்கப்புறம் அவ கையில தான் இந்த சொத்தே அடங்கியிருக்கு. எது இப்ப வந்து அந்த பெக்கர் கேர்ள்ஸோட அம்மா கையில இந்த சொத்தெல்லாம் அடங்கியிருக்கா? ஆமாண்டி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த வீட்டுல உங்க அம்மாவுக்கு தான் மவுஸ் அதிகம்னா? கண்டிப்பா இல்ல. சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு தான் மவுஸ் அதிகம். சொல்ல போனா எங்க அண்ணன்களை விடலாம் அவளுக்கு தான் மவுஸ் அதிகம். அவ என்ன சொல்றாளோ அதுதான் இந்த வீட்டுல நடக்கும். அதான் இப்ப திரும்பி வந்துட்டாளே, இப்பவும் அதேதான். சோ இதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி தான் நீங்களாம் நடந்துக்கணும். அப்படி நடந்தா மட்டும்தான் இந்த சொத்து ஃபுல்லா நம்ம கைக்கு வரும். புரியுதா? அம்மா என்னம்மா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப வந்து உங்க கைக்கு எப்படி இவ்வளவு சொத்து போகும்? அடி லூசு சரிக்கி, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு ஒண்ணுமே புரியலமா. உனக்கு ஒண்ணுமே புரியாதுதான். நான் பெத்து வச்சிருக்கிறது எல்லாம் மண்ணுக்குண்டானா இருக்கு, எப்படி புரியும்? அண்ணா அம்மா அவளுக்கு 3 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். இங்க பாரு ஸ்னேகா, அவசரம் கொடுக்க மாதிரி ஏதாவது அவளுகளை பண்ணிடாத. சொல்ல போனா இதுக்கப்புறம் அவள்கள்ட்ட கொஞ்சம் நல்ல மாதிரியா பழக பாரு. என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க? அவள்கிட்ட போய் சி ஸ்னேகா, நான் சொன்னதை மட்டும் நீ செய். அப்படிலாம் அவள்கிட்ட போய் என்னால பேச முடியாதுமா. உனக்கு இந்த சொத்து வேணும்ல? சொத்து வேணும் தான், அதுக்காகலாம் அவள்கிட்ட போய் பேச முடியாது. இங்க பாரு ஸ்னேகா, இந்த வீட்டை பத்தியும் இந்த வீட்டுல உள்ளவங்களை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். யார் எப்படி எப்படியெல்லாம் சாவி போட்டா ஆடுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல என் அக்காக்காரி எந்த நினைப்போட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அதுக்கு அடுத்த பிளான போட முடியும். அவ இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா, சோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பா. அவ எழுந்திருச்சு கீழே வந்ததும் நீங்களும் வரீங்க. அவகிட்ட நீ நல்ல மாதிரியா பேசணும், பெரியம்மான்னு சொல்லி பேசணும், புரிஞ்சுதா? எது பெரியம்மாவா? பெரியம்மான்னு நான் சொல்லணுமா உங்கள? ஆமா, நீ சொல்லிதான் ஆகணும். அம்மா நீங்க அவளுக்கு மேல இருக்கீங்கம்மா. அவளுகளை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு, இதுல அவங்க அம்மா வேற நான் பெரியம்மான்னு கூப்பிடணுமா? இந்த சொத்து முழுக்க நமக்கு வேணும்னா யார் காலையாவது விழுகணும்னாலும் விழுந்துதான் ஆகணும். என்னமோ பண்ணுங்கம்மா. சை எனக்கெல்லாம் இதுல எல்லாம் விருப்பமே இல்ல. என்ன ஸ்னேகா, நீயும் நந்தினி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? அவதான் எது சொன்னாலும் விருப்பம் இல்ல, அது பிடிக்கல இது பிடிக்கலம்பா. நீ சொத்துல தானே கண்ணா இருந்த, இப்ப என்ன இது பிடிக்கல அது பிடிக்கலங்கிற? சொத்து முக்கியம் தாமா, அதுக்காக இதெல்லாம் பண்ண முடியாதுமா. சொத்து தான் முக்கியம்னா எதுவா இருந்தாலும் பண்ணணும்னு நினை. இதை பண்ண முடியாது அதை பண்ண முடியாதுன்னு இருந்தனா அந்த சொத்துல பாதியை கூட எழுதி வாங்க முடியாது. சரி வேற என்ன பண்றது? நீங்க சொல்றதே பண்ணி தொலைக்கிறேன். இந்த ஜெகனை நம்பி நான் ஏமாந்ததான் மிச்சம். இதுக்கப்புறம் நீங்க சொல்றதே நான் பண்றேன். ஆமா, அந்த ஜெகன் என்னதான் பண்றான்? அந்த மஞ்சு கிட்ட லவ் சொல்லிட்டானா? இல்லம்மா இன்னும் சொல்லி தொலைக்கல. ஏதோ அரவிந்த் கல்யாணத்துல வச்சுதான் சொல்ல போறானா. அவன் என்ன லூஸ் ஆடி இத்தனை நாள் வரைக்கும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? அது உங்க பிள்ளைகிட்ட தான் கேட்கணும். என்ன பண்றது, நான் பெத்து வச்சிருக்கிறதுலாம் அரைக்கு இருக்கும் முழுக்கு இருக்குமா இருக்கு. இதோ என் கூட பிறந்தவ, அவ எவ்வளவு நேக்கான பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கா பாரு. 3 பேரும் சேர்ந்து 3 பேரை வளைச்சு போட்டு வச்சிருக்காளுங்க. அந்த மாதிரி தாண்டி பிள்ளைங்க இருக்கணும். நீங்களும் தான் வந்து வாச்சிருக்கீங்களே எனக்குன்னு. போய் வேலையை பாரு. எதுலையா இருந்தாலும் அவசரப்பட்டு காரியத்தையே கெடுக்க வேண்டியது. என்னமோ பண்ணுங்க, நான் போறேன். நானும் உன்னை போன்னு தான் சொன்னேன். மாமா வாங்கம்மா, கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சு மாமா. டே பிரசாந்த், என்னடா இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குடா. நமக்கு பிடிச்ச பொண்ணுங்க, நம்ம லவ் பண்ற பொண்ணுங்க நம்ம வீட்ல. இட்ஸ் ஏ மேஜிக்கல் மூமெண்ட்ரா. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நமக்கு பிடிச்ச பொண்ணுங்க, நம்ம லவ் பண்ற பொண்ணுங்க நம்ம வீட்ல இருக்காங்க. ஆனா இருந்து என்ன பிரயோஜனம்? கை கெட்டினது வாய் கெட்ட மாட்டேங்குது. சரியா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாளுங்க. அதை நினைச்சதாண்டா சரியான வெறியாகுது. பாரு, நம்ம எந்த தப்புமே பண்ணல, ஆனா நம்ம கிட்ட பேசாம இருக்காளுங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட்டுடா. என்னடா? ஏண்டா அரவிந்தனாவும் நம்ம கூட தானடா இருந்தாரு, அவரை மட்டும் மாமான்னு கூப்பிடுறாளுங்க. ஆனா நம்மள மட்டும் சாருங்கிறாளுங்க. எனக்கு அந்த டவுட் இருக்குதான். ஆனா என்ன பண்றது, நம்ம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. நானும் ஏதோ அவள் டென்ஷன்ல இருக்காளேன்னு பொறுமையா இருக்கேன். இல்லன்னு வை, இந்த நேரத்துக்கு அவளை பேச வச்சிருந்திருப்பேன். ஆமா, ஒரே கிளியா கிழிச்சிருந்திருப்பேன். போடா பயந்தாங்குழி. ஆமாண்டா, நான் பயந்தாங்குழி தான், ஆனா ஓ அளவுக்கு இல்ல. என்ன உங்களுக்கு எதுக்கு பாத்துட்டே இருக்கீங்க? இது என்ன கேள்வி? என் கண்ணு நான் எங்க வேணாலும் பாப்பேன். பாப்பீங்க, எங்க வேணாலும் கண்ணை பிடிச்சி நோண்டி விட்டுருவேன். அப்பா பயந்துட்டேன். நான் தான் உங்ககிட்ட பேசலன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு என்ன லுக்கு விட்டுட்டு இருக்கீங்க? என்ன பண்றது, காதல் அவ்வளவு மானம் கிட்டதா இருக்கு. சே, உங்களை எல்லாம் எது சொன்னாலும் திருந்த மாட்டீங்க. அதாண்டி இப்பதானே சொன்னேன், காதல் அவ்வளவு மானம் கிட்டதா இருக்கு, என்ன பண்றது? அப்புறம் செல்லம், இந்த ட்ரெஸ்ல செம்மையா இருக்க. செல்லம் வெள்ளம்னு இருந்தீங்க, வாய் பிடிச்சி கிழிச்சிருவேன். அப்படியா? கிழிச்சிருவியா? ஆமா கண்டிப்பா நான் பண்ணுவேன். சரி செல்லம், நீ தானே பண்ணிக்கோ, உனக்கு இல்லாத உரிமையா? சாரி, மாமா மேல உனக்கு இல்லாத உரிமையா? ஐயடா மாமா, நீங்க தான் உங்களை மாமான்னு சொல்லிக்கணும், நான்லாம் சொல்லவே மாட்டேன். நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் உனக்கு மாமா தான். நினைப்பு தான் பொழப்பு கெடுக்குமா? இந்த ஜென்மத்துல நான் உனக்கு மாமாங்கிறத யாராலையும் மாத்த முடியாது. அது மட்டும் இல்ல செல்லம், கூடிய சீக்கிரமாவே உன் வாயிலிருந்து என்ன மாமான்னு கூப்பிட வைக்கிறேன். அதையும் பாப்போம். இப்பவும் சொல்றேன், நான் அரவிந்த் மாமா, அகில் மாமா, பிரசாந்த் மாமா, இவங்க 3 பேரையும் மாமான்னு கூப்பிடுவேன். ஆனா உங்களை கண்டிப்பா கூப்பிட மாட்டேன். அதையும் தான் பாப்போமே. பாருங்க. என்ன மாம்ஸ், கிளம்பலாமா? கிளம்புதா வேணும். ஆமா மாமா, நம்ம இப்ப எங்க போறோம்? நாளைக்கு நலங்கு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போறோம். ட்ரெஸ் எடுக்கவா? ஆமாண்டா மாம்.
இல்லை மாமா எங்ககிட்டயே ட்ரெஸ் இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம். உங்ககிட்ட ட்ரெஸ் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் நான் ட்ரெஸ் எடுத்து தரணும்னு ஆசைப்படுறேன். சோ நான் எடுத்து தந்தா வாங்க மாட்டீங்களா? இல்லை மாமா அப்படிலாம் இல்லை, வாங்கிப்போம். ஆனால் தேவையில்லாத செலவில். திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாளா? அது எப்படிரா அந்த தேவையில்லாத செலவுங்கிற வார்த்தையை மட்டும் மறக்கவே மாட்டாளுங்க. அது எப்படா மறக்கும்? அதான் கூடயே பிறந்ததாச்சே. கரெக்டு தான். இந்த வார்த்தைக்காக தான் அவ்வளோ ரைடு விட்டுருக்கோம். ஆனா இன்னும் இந்த வார்த்தை மட்டும் உங்களை விட்டு போகவே மாட்டேங்குது. ஃப்ரீயாரா இப்ப அரவிந்த் நான் ஒரு ரைடு விட்டார்னா எல்லாம் சரியாயிடும். நீ சொல்றதும் கரெக்டு தான். இங்க பாருங்கடாமா, இதுக்கப்புறம் தேவையில்லாத செலவு இது எதுக்கு அது எதுக்கு அதெல்லாம் கேட்கக்கூடாது, சரியா? இனியா கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. ஸ்னேகா திட்டு வாங்கினதை பார்த்தல. ஆமாண்டி, நம்மளே திட்டினாலும் திட்டிடுவாங்க. பேசாம அமைதியா இருந்துடலாம். என்னம்மா புரிஞ்சுதா? புரிஞ்சுது மாமா, புரிஞ்சுது. இனியாக்கா பிரீத்தியாக்கா ஏதாவது வாங்கி தரேன்னு சொன்னாங்கன்னா வேணான்னு சொல்லாதீங்க. எதுவாக இருந்தாலும் இந்த கல்யாணத்துல யூஸ் பண்ணிக்கிட்டாதான். ஸோ யார் எது வாங்கி தரேன்னு சொன்னாலும் சரி சரி மண்டையாட்டி வாங்கி வச்சுக்கோங்க. சும்மா இரு ஐஷு. ஆமா ஐஷு, எல்லாரும் எங்க கிளம்பியிருக்காங்க? எல்லாரும் ஷாப்பிங் போறோம். யாரெல்லாம் போறீங்க? நான், கார்த்திக் மாமா, அகில் மாமா, பிரசாந்த் மாமா, அப்புறம் இனியாக்கா, பிரீத்தியாக்கா, அப்புறம் வினோ. அவ்வளவுதானா? வேற யாரும் வரலையா? அவ்வளவுதான், வேற யார் வரணும்? ஓ சரி. சரி நீ வரியா? நான் வரல, எனக்கு தலைவலியா இருக்கு. தலைவலிக்குதா? ஆமாண்டி தலைவலியா இருக்கு. அப்புறம் எங்க இவ்வளோ அழகா கிளம்பியிருக்கா? இது என்னடி கேள்வி? நான் இப்பதான் குளிச்சேன், அதான் இந்த ட்ரெஸ் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால போட்டேன். ஆமாமா, மேடம்க்கு எப்போதும் புது ட்ரெஸ் தானே பிடிக்கும். சரி நாங்களாம் வெளியில பர்ச்சேசிங் போறோம். யாராவது வரீங்கன்னா வாங்க. அரவிந்த் கூட்டிட்டு போறாரா? ஐஷோ, அரவிந்த் தான் ஷாப்பிங்கே கூட்டிட்டு போறாரா? ஆமா, அரவிந்த் மாமா தான் ஷாப்பிங் கூட்டிட்டு போறாரு. ஆனா நீ அரவிந்த் வராருனே சொல்லல. ஹலோ மிஸ் பவி, நீங்க ஷாப்பிங் போறவங்கள தான் கேட்டீங்க, யார் கூட்டிட்டு போறாங்கன்னு கேட்கல. இரு நான் அப்புறமா வச்சுக்கிறேன். ஆமாப்பா, ஃபர்ஸ்ட் டைமா அரவிந்தனா வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் வரீங்களோ கை தூக்குங்க. பவி நீ எதுக்கு கை தூக்குற? நானும் ஷாப்பிங் வர போறேன். இப்ப நான் கேட்டப்ப என்ன சொன்னா, தலைவலிக்குது நான் வரல அப்படி இப்படின்னா. இப்ப எனக்கு தலைவலிக்கல, நான் வரேன். ஆமா, இதுக்கப்புறம் உனக்கு எப்படி தலைவலிக்கும்? அதான் அரவிந்த் மாமா ஷாப்பிங் வரது தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் உனக்கு எந்த வழியும் வராது. அமைதியா இருடி, அடிச்சிருவேன். ஆள் இருக்க இலக்கரத்துல அடிப்ப திட்டுவ எல்லாமே பண்ணுவேன். கொஞ்ச நேரமாவது வாய் ஓய்தா பாரு. என்ன நீ ஆளுக்கு முன்னாடி கை தூக்குறீங்க? அது வந்து கார்த்திக், எனக்கு மேரேஜுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு, அதனால தான். எப்படிலாம் போய் சொல்றா பாரு. ஓ திங்ஸ் எல்லாம் வாங்கணுமா? சரி சரி சரி, எல்லாரும் போய் காலைல இருங்க. ஹாய்ங்க, இப்போ எதுக்காக நான் பேச வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நைட் டைமில் தான் வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த பூச்சி சவுண்ட் வந்து கேட்குது. ஆக்சுவலாக அது வீடியோவில் எப்படி கேட்குதுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் பேசும்போதே நல்லாவே கேட்குது. ஸோ அது வீடியோவில் கேட்குதா, அது டிஸ்டர்பன்ஸ் எதுவும் ஆகுதா, இதை கேட்கலாம் அப்படின்ட்டு தான் நான் கேட்கறதுக்காக தான் வந்தேன். அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 month ஆகிடுச்சு. 2 monthலேயே எனக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கணும் நான் நினைக்கவே இல்லை. நிஜமாவே எனக்கு வந்து ஹானஸ்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. பிகாஸ் இவ்வளோ பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அந்தளவுக்கு நம்ம ஸ்டோரி வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் இதில் வந்து 2-3 பேர் தீராத கதை கேட்டிருந்தீங்க. சாரி சிஸ்டர், கோச்சிக்காதீங்க. அரவிந்தோட மேரேஜ் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ வந்து அரவிந்தோட கேரக்டரையும் நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் நான் வந்து அரவிந்த் வந்து ரொம்ப காட்டாமலே வச்சுருந்தேன். இப்போது திடீர்னு காட்டினதும் உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, பிகாஸ் அரவிந்தோட ஸ்டோரி வந்து வேறு. ஸோ அது ரொம்ப பெரிய ஸ்டோரி அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதுக்கப்புறம் அரவிந்த் வந்து நிறைய வருவாங்க, அரவிந்து பவியும். ஸோ எப்படி நீங்கள் பண்ணிப்பீங்களா இல்லை எப்படி எடுத்துப்பீங்க, இது வந்து என்னோடய மைண்டில் வந்து ஓடிட்டே இருந்துச்சு. பரவாயில்ல, கொஞ்சம் எல்லாரும் அரவிந்தையே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் உங்களோட ஃபுல் சப்போர்ட்டையும் எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கண்டிப்பாக தருவேன். அது முதல் கனவாக இருந்தாலும் சரி, தீராத காதலாக இருந்தாலும் சரி. ஆனால் தீராத காதல் வீடியோ கொஞ்சம் லேட்டாக வரும், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பிகாஸ் இந்த முதல் கனவு வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஸ்டோரி. ஸோ அது உங்கள் எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரவிந்தோட மேரேஜ் வரைக்கும் நான் கொஞ்சம் கேப் கேட்டிருக்கேன். பிகாஸ் அரவிந்த் மேரேஜ்க்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஓகேவா தெரியும். நான் இப்போ இடையில கேப் விட்டு போட்டேன்னா இப்போ ட்விஸ்ட்லாம் ரிவீல் ஆகிற டைமுங்கிறனால உங்களுக்கே கதை புரியாது. நான் இடையில கேப் விட்டு தீராத காதல் போட்டுட்டு தீராத காதலுக்கு அடுத்து நீங்கள் முதல் கனவு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோரியும் குழப்பிடும். நான் என்ன திரும்ப நினச்சி வச்சுருக்கேன், பேசாமல் முதல் கனவு ஸ்டோரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தீராத காதலை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது பண்ணலாமா வேணாமாங்கிற இது வந்து நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா வந்து முதல் கனவுனா இப்போ முதல் கனவு ஃபுல்லாக நான் போட்டுகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக பார்க்கும்போது கதை நல்லாவே புரியும். ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு எது ஓகே அப்படின்னு சொல்கிறீங்களோ அதை தான் நான் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன பண்ணலாம், தீராத கதையில் போடலாமா இல்லை முதல் கனவு ஸ்டோரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தீராத கதை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதை நான் எதிர்பார்க்கல. அப்புறம் இந்த பூச்சி சவுண்டையும் கண்டிப்பாக சொல்லுங்கள், உங்களுக்கு கேட்குதா, டிஸ்டர்பன்ஸ் ஆகுதாங்கிறத சொல்லுங்கள்.